உங்க லைஃபோட ஒரு பேட்டர்னை நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பரா இருக்கும். செகண்ட் லெவலுக்கு போகும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போய் நின்னுரும். அது நம்ம பண்ற ஜிம், வொர்க் அவுட், எக்சர்சைஸ், பிசினஸ், ஸ்டடீஸ் இந்த மாரி எதுவா வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே சேம் ஸ்டோரி தான். பட் ஏன் ஏன் இதெல்லாம் நடக்குது? பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த லெவல் 1ங்கிற ஒரு விஷயத்துக்கு எக்ஸைட்மெண்ட்டே போதும். ஆனா லெவல் 2 அந்த இடத்துக்கு போறதுக்கு டிசிப்ளினுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ உங்களோட கன்சிஸ்டன்சி எதுக்கு தான் பிரேக் ஆகுதுங்கிறதுக்கு சயின்டிஃபிக்கான, பிராக்டிக்கலான அண்ட் இமோஷனலான ரீசன்ஸை சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாம முன்னாடியே பேசின மாதிரி லெவல் 1ங்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்க ஜாலியா எக்ஸைட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணா அதுவே போதும். ஆனா லெவல் 2ங்கிற ஒரு விஷயத்துக்கு மைண்ட் செட்டுங்கிறதே வேற மாதிரி இருக்கணும். லெவல் 1ங்கிறது வெறும் எக்ஸைட்மெண்ட் மைண்ட் செட் மட்டும்தான். அது ஏதாவது ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குள்ள எக்ஸைட்மெண்ட்ங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல டோபமைனுங்கிறது ரொம்பவே ஹை லெவல்ல போகும். அண்ட் சாதாரணமாவே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது நம்ம லைஃபை இனிமேல் வேற லெவல்ல மாத்தி காமிக்கணுங்கிற ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ரிசல்ட் ஃபாஸ்டா வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நமக்குள்ள ஜாஸ்தியாவே இருக்கும். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே எல்லாத்துக்கும் நேச்சுரலாவே வந்துடும். ஆனா லெவல் 2 அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும். ஆனா இந்த லெவல் 2க்கு நீங்க போகும்போது என்ன மாதிரி எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வரும் தெரியுமா? நம்மளோட நார்மலான டேஸே நமக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் வரும் அண்ட் ஜீரோ அப்ரிசியேஷன் டேஸ் கூட வரலாம். நாம ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறதே ரொம்ப மெதுவா தான் வரும். இதுக்கிடையில டவுட், லேசினஸ், ஓவர் திங்கிங் இது எல்லாமே வந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கான ஸ்டேஜ். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த லெவல் 2ங்கிற ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேராகவே இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், மோட்டிவேஷன் ட்ராப். இந்த மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப டெம்பரவரியான விஷயம் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இன்டர்னல் ஹைப் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஸ்பார்க் தான், ஃபயர் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ புஷ், இட்ஸ் நாட் அ சிஸ்டம். அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஃபீலிங் தான், ப்ராப்பரான பிளான் கிடையாது. ஆனா இது எல்லாமே தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால தான் நம்ம எல்லாரும் ஒரு 20 to 25 டேஸ்லயே எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு போயிடுறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மோட்டிவேஷனுங்கிறது ஏன் தான் ஃபேட் ஆகுது? பிகாஸ் அவர் மைண்ட் கெட்ஸ் யூஸ் டு தி நியூ ருட்டீன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் டிராப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஜென்ரலாவே நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்றது லைஃப் டிஸ்ட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு இடையில ப்ராக்ரஸ்ங்கிறது ஸ்லோ ஆகும், ரிவார்ட்ஸுங்கிறது கிடைக்காம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டிவேஷனுங்கிறது கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஆனா அதையே சேஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. தென் பில்ட் ஹேபிட் அண்ட் சிஸ்டம். மோட்டிவேஷனுங்கிறது நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். ஆனா அதே விஷயத்த கம்ப்ளீட் பண்றதுக்கு சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா ஏன் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லயே நம்மளோட எனர்ஜி டிராப் ஆகிட்டு போகுது? இதுக்கு பெருசாலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான், ஓவர் கமிட்மெண்ட். நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம். அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டூ மச் ஜிம், டூ மச் ஒர்க் அண்ட் டூ மச் ரூல்ஸ். அட் த சேம் டைம் டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பாடியும் மைண்டும் ஷாக் ஆகி பர்ன் அவுட் தான் ஆகும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஜீரோ பிரேக்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை நான் பண்ணி முடிச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வேற ஒரு லெவல்ல எக்ஸைட்மெண்ட்டுக்கு போய் நமக்கு ரெஸ்டே கொடுக்காம ஓடிட்டு இருந்தீங்கன்னா வேற என்னதான் நடக்கும்? நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம ரொட்டீன்ல ரெஸ்ட்ங்கிற ஒரு ஸ்லாட் இருக்கவே இருக்காது. அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எனர்ஜி கிராஷ் தான் ஆகும். அப்போ நம்மளோட ரிசல்ட்டுமே டிலே ஆகும். அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள தான் போவோம். நம்மள மனுஷங்க. ஸோ ஜென்ரலாவே எல்லா மனுஷங்களுக்கும் ஃபாஸ்டான ரிசல்ட் வரலன்னு வைங்களேன், எந்தூசியாசம்ங்கிறது கண்டிப்பா கம்மியாயிரும். அந்த டைம்ல நம்மளோட மென்டல் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் என்ன? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். செகண்ட், கீப் அ ரியலிஸ்டிக் கோல்ஸ். தேர்ட் திங், வீக்லி ரெஸ்ட். ஃபோர்த் ஒன், எப்பவுமே சொல்ற மாதிரி ட்ராக் யோர் ஸ்மால் ஸ்மால் வின்ஸ். நெக்ஸ்ட், இன்டென்சிட்டி வர்சஸ் கன்சிஸ்டன்சி. இதுதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மறைஞ்சு இருக்கிற ரொம்ப பெரிய மிஸ்டேக். இன்டென்சிட்டிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன புஷ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு நாள்ல 2 ஹார்ஸ் ஜிம்முக்கு போறது, வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிக்கிறது அண்ட் ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து ஸ்டடி பண்றது. இது எல்லாம் ஏதாவது ஒரு நாள் நடக்கும். ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஸ்டே ஆகும்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. ஆனா கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி.
அதுல நீங்க டெய்லி கிரியேட் பண்ற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் மேட்டர்ஸ் அ லாட். ஸ்ட்ராங்கான ஹேபிட்ஸை பில்ட் பண்றது. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்டர்னல் டிசிப்ளின். ஃபோர்த் ஒன் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குள்ள இருக்க வேண்டியது கான்ஃபிடன்ஸ். இங்க ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இன்டென்சிட்டிங்கிறத ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அதுதான் ரொம்பவே ஹீரோயிக்கா தெரியும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சிங்கிறத நம்ம அவாய்ட் பண்றதுக்கான ரீசன் தான் என்னன்னா அது ரொம்பவே போர் அடிக்கும். பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த போரிங் டாஸ்க் தான் எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்டையே பில்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் சேலஞ்ச் அடிக்ஷன். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனா அது முடிக்கும் போது இதெல்லாம் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும். ஏன் மனுஷங்க மல்டிபிள் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க? பிகாஸ் ஸ்டார்டிங்ங்கிற ஒரு விஷயம் டோபமைனை ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கும். அண்ட் இவ்ளோ விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்றது அது ஒரு வேலிடேஷனா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறது. அண்ட் நம்ம எல்லாரும் பண்ற ரொம்ப பெரிய தப்பு பிளான் பண்றதே ப்ராக்ரஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறது. அண்ட் ரொம்ப பெரிய ஃபன்னியான விஷயம் என்னன்னா நான் இவ்ளோ விஷயத்த இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ப்ரைடா நினைக்கிறது. சரி, அப்போ ஃபினிஷிங் அது டோபமைனுங்கிற ஒரு விஷயத்த குடுக்கவே குடுக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது குடுக்கறது ரொம்ப போரிங்கான டிசிப்ளினை மட்டும்தான். ஓகே, இப்போ நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றேன். இதை நோட் பண்ணிட்டு உங்களுக்குமே சேலஞ்ச் அடிக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 நாளா அதை ட்ராப் அவுட் பண்றது. அண்ட் தென் ஒரு மந்த்துமே நியூ பிளானை ஸ்டார்ட் பண்றது. தேர்ட், ஜிம்முங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் ஸ்கிப் பண்றது, திரும்ப அகைன் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் ஒரு சண்டேவும் உட்காந்து நியூ கோல்ஸை யோசிக்கிறது. அண்ட் உங்களுக்குள்ள மோட்டிவேஷனுங்கிறது ஓவர் டோஸ் ஆகி ஆக்ஷனுங்கிறது ஷார்டேஜ் ஆயிட்டு இருக்கா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்குமே சேலஞ்ச் அடிக்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபினிஷ் வாட் யூ ஹேவ் ஸ்டார்ட். அண்ட் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டியா சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. அண்ட் நம்ம எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி ஸ்டே கன்சிஸ்டன்ட். அண்ட் ரீஸ்டார்ட்ங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க.